தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுமே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதிமுகவை சார்ந்த உண்மையான விசுவாசிகள், அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், தோழர்கள் இந்த கருத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும் இதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதைத்தான் கொஞ்சம் காலம் கடந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய பேட்டியில அதை நிரூபித்து அதை சொல்லி இருக்கிறார். ஆக அனைத்துமே இந்த ஆட்சியில ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்கு. அதாவது முதலமைச்சரையே மிரட்டி ராஜினாமா கடிதம் வாங்கி இருக்கிறாங்க. ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச முதலமைச்சருக்கே இந்த கதி ஏற்பட்டிருக்கு. இதை முதலமைச்சரே தன்னுடைய பேட்டியில மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார். ஆக இதுல நான் கேட்க விரும்புறது, மிரட்டியவர்களை உடனடியாக அவர்கள் மீது உடனே கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது காபந்து அரசாங்க இருக்கக்கூடிய இந்த நிலையில அதனுடைய முதல்வரை இப்படி சொல்லி இருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. ஆக இப்போதைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா அரசே இல்ல என்ற ஒரு நிலை உருவாகி இருக்கு. அதனால உடனடியாக கவர்னர் அவர்கள் இதில் தலையிட்டு தமிழகத்தில் அரசியல் சாசனப்படி ஒரு ஆட்சி அமைவதற்கு உரிய நடவடிக்கையை ஆளுநர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வெளிப்படையாக தன்னுடைய பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. ஆக இதை நாங்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எப்படி போகிற நிலையை பொறுத்து எங்களுடைய முடிவு இருக்கும் என்பது தெரியும். இப்ப முதலமைச்சருடைய பேட்டி வந்திருக்கு. அடுத்து இதே தொடர்ந்து அவர் என்ன பேட்டி கொடுக்கிறாரு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கருத்தை சொல்றேன்.